வேகத்திற்காக ஏங்கும் மெதுவான பாலூட்டியின் எழுச்சியூட்டும் கதையை இப்படம் சொல்கிறது. இளம் ஷீ தனது பாட்டியின் வீடு இடிக்கப்படுவதை தடுக்க தற்போதைய ரேலி கார் டிராக் சாம்பியனான வைன்லோரியஸுடன் பந்தயம் கட்டுகிறார். முன்னாள் அற்புதமான முதலாளியின் உதவியுடன் ஷீ கோப்பையை வெல்வதற்காக பல நாள் சில்க் ஸ்ட்ரீட் பேரணியில் பங்கேற்று தனது பிஸியான கனவுகளை அனுபவிக்கிறார். லார்ட் கோப்ராஸ் தனது ஷெல் உலகத்தை நிர்வகிக்கவில்லை. பறக்கும் அணில்கள் உண்மையில் பறப்பதில்லை. எலக்ட்ரிக் ஈல்கள் மின்சாரம், ஆனால் அவை தொழில்நுட்ப ரீதியாக ஈல்கள் அல்ல. மற்றும் ஒரு மெதுவான லோரிஸ். வெளிப்படையாக அவர்கள் எப்போதும் மெதுவாக இல்லை, குறிப்பாக நீங்கள் அவர்களை ஓட்ட அனுமதித்தால். சி என்ற இளம் சீன ஸ்லோ லோரிஸை எடுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக லோரிஸ் நகர வேண்டும் என்பதால் நத்தையின் வேகத்தில் நகர்வதில் அவருக்கு திருப்தி இல்லை. வேகம் அவரது விஷயம் மற்றும் ஒரு நாள் அவர் ஒரு பந்தய காரில் தனது ஹீரோ தேரை ஆர்ச்சி வைன்லியஸ் போல பிரபலமாக இருக்க விரும்புகிறார். அவர் நிச்சயமாக வளர நிறைய இடம் உள்ளது. ஜீன் வரலாறு சீரற்றது. உயர் ஆக்டேன் சிக்கல்களுக்கு பதிலாக இது பெரும்பாலும் சில அதிக தூண்டப்பட்ட நரம்புகள் காரணமாகும். ஷீ பந்தயத்தில் பின்தங்கிய போது வெடிக்கும். ஆனால் நீங்கள் லோரிஸை வழிநடத்த அனுமதித்தால் மனிதன் உறைந்து போகிறான். ஷீயின் பாட்டி அவர் பந்தயத்தை நிறுத்திவிட்டு தைச்சி பயிற்சியை தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறார். கிராமத்தில் உள்ள மற்றொரு லோரிஸ் அவர் மிகவும் அன்லோரிஸ் வகையான சத்தத்தை எழுப்புவதை நிறுத்த விரும்புகிறார். இருப்பினும் வைன்லோரியஸ் லோரிஸ் கிராமத்தை முழுவதுமாக வாங்கி அதை இடித்து தள்ள திட்டமிடும்போது ஷீ ஒரு வலிமையான சவாலை எதிர்கொள்கிறார். அவன் பாட்டியின் வீட்டை காப்பாற்றும் அளவுக்கு பணம் சம்பாதிக்க வழி தேட வேண்டும். மேலும் முடிந்தால் முழு கிராமத்தின் வைன்லோரியஸ் கோப்பை அறை உலகெங்கிலும் உள்ள கோப்பைகளால் நிரப்பப்படுகிறது. ஆனால் ஒரு வழக்கு மட்டும் காலியாக உள்ளது. இது சீனாவின் முதல் சில்க் ரோடு பேரணிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இது 4 நாட்கள் நீடிக்கும். உங்களுக்கு சொந்தமில்லாத கோப்பைக்காக ஒரு கேஸ் கட்டுவது தைரியமா? இருக்கலாம். இருப்பினும் வைன்லோரியஸ் மிகவும் நம்பிக்கையான மனிதர். அதனால் வைன்லியோவை தோற்கடிக்க முடியும் என்று ஷீ பந்தயம் கட்டும்போது அது எளிதான வெற்றியாக இருக்கும் என்று நீர்வீழ்ச்சி கற்பனை செய்கிறது. ஷீ இழக்கும்போது அழகான லோரி மட்டி புல்வெளிகளின் முகமாக மாறுகிறது. ஒரு நல்ல வெற்றியுடன் வைன்லோரியஸ் லீயின் பாட்டியின் வீட்டு பட்டத்தையும் சரணடைய வேண்டும். எப்படி இருந்தாலும் அது நடக்க வாய்ப்பில்லை, இல்லையா? ஜி ஒரு மோசமான பந்தயம் கட்டியிருக்கலாம். இருப்பினும் இது ஒரு நேர்மறையான மூலத்திலிருந்து வர வேண்டும். அவர் தனது தாயின் இறுதி ஓய்வெடுக்கும் இடத்தையும் தனது பாட்டியின் வீட்டையும் பாதுகாக்க விரும்புகிறார். அவர் கிராமத்தின் மற்ற பகுதிகளையும் காப்பாற்ற விரும்புகிறார். மேலும் தேவையான சில பங்குகளை உயர்த்திய பிறகு கணிசமான தனிப்பட்ட செலவில் இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது. இருப்பினும் போட்டி முன்னேறும்போது வெற்றி பெறுவது மிக முக்கியமான விஷயம் அல்ல என்பதை அவர் உணர்ந்தார். ஜி பல்வேறு போட்டியாளர்களுடன் ஒரு வலுவான கூட்டாண்மையை உருவாக்குகிறார் மற்றும் அவர்களின் விலைமதிப்பற்ற உயிரை காப்பாற்றுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை இழக்கிறார். என் குடும்பத்தை காப்பாற்ற பட்டுப்பாதை பேரணியில் சேர்ந்தேன் என்று அவர் கூறுகிறார். நாங்களும் அதைத்தான் செய்கிறோம். ஷீயின் புதிய குடும்பம் அவரது அரவணைப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளல் இரண்டையும் திரும்ப பெறுகிறது. இருப்பினும் ஜீன் மிக பெரிய சொத்து நாஷ் என்ற புத்திசாலித்தனமான வயதான ஆடு. இது பம்பர் ஸ்டிக்கர்கள் மற்றும் நல்ல ஆலோசனைகள் நிறைந்தது. லீ இனத்தின் பலம் மற்றும் பலவீனங்களை சமநிலைப்படுத்த நாஷ் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறார். அவர்களின் உறவு சில படிகளை எடுத்துக்கொண்டதால் ஜியால் ஒரு சிறந்த துணையை கேட்க முடியவில்லை. கூடுதலாக ஜியும் பாட்டியும் ஒருவருக்கொருவர் புதிய பாராட்டை பெறுகிறார்கள். ஷீ ஒரு வழியில் அல்லது வேறு வழியில் போட்டியிட வேண்டியிருந்தது என்பதை பாட்டி உணர்ந்தார். இதற்கிடையில் பாட்டியின் வழிகளுக்கு அவற்றின் சொந்த மகிமையும் சக்தியும்